இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 51 அதனுடைய 8வது வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், அழுகையின் சத்தத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு, பலவித நெருக்கத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய காதுகள்ல ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு துக்கமான சத்தம், துயரமான வார்த்தையின் சத்தம், இன்னும் ஒடுக்குதலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாழ்க்கையே உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு நல்ல வார்த்தை எனக்கு வராதா? ஒரு நல்ல வார்த்தை என்னோடு பேச மாட்டார்களா? என்னை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை என்னிடத்தில் கடந்து வராதா? ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். எது உங்களை அதிகமாய் புலம்ப வைக்கிறதோ, எது உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். சில நேரங்களிலே பெற்றோர் வருத்தப்படுகிற ஒரு காரியம், என் பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு போன் கால் வராதா? என் பிள்ளை ஏண்ட சந்தோஷமா ஒரு வார்த்தை பேச மாட்டார்களா? போனை கையில வைத்து கொண்டே இருக்கிறேன், ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கேட்கணும். பல நாட்கள் ஆகிறது, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறேன், என் நிலைமை யார்ட்டையும் சொல்ல முடியல அப்படின்னு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு சந்தோஷமான வார்த்தை உங்களிடத்திலே கடந்து வரப்போகிறது. துக்கமான காரியம் உங்களை விட்டு அகன்று போக போகிறது. ஒரு மகிழ்ச்சிய உங்க காது கேட்க போகுது. ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை, ஒரு கம்பீர சத்தத்தை உங்க காது கேட்க போகுது. ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். துக்கத்தை மாற்றுகிற இயேசு இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை தேற்றி, உங்களை அரவணைத்து, உங்களை நேசித்து, உங்களை காப்பாற்றி, உங்களுக்கு சுகம் கொடுத்து, உங்க காரியங்களை வாய்க்க செய்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனை பிள்ளைகள் நொறுங்கி போயிருக்கிறாங்க, உடைஞ்சு போயிருக்கிறாங்க, நெருக்கத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, சந்தோஷமான காரியம் உடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபை செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.